நெல்லை மாவட்டம் நாங்குநேரி ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ திருநாகேஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் வானமாமலை ஜீயர் மடத்திற்கு பாத்தியப்பட்ட அருள் தரும் சிவகாமி அம்பாள் சமேத அருள்மிகு திருநாகேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. மிகவும் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடந்து 100 ஆண்டுகள் ஆகின. இத்திருத்தலத்தில் திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் புனராவர்த்தன ஜீரணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதற்காக பூர்வாங்க பூஜைகள் கடந்த மாதம் 28ஆம் தேதி காலையில் ஸ்ரீ கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டது. முதலில் ஸ்ரீ நாங்குநேரி மடத்தில் தேங்காய் வாங்கி அனுமதி பெற்ற பிறகு கும்பாபிஷேக நிகழ்வுகள் ஆரம்பமாயின. தொடர்ந்து நவக்கிரக ஹோமம், சத்துரு சம்ஹார ஹோமம் நடைபெற்றது. மாலையில் நாங்குநேரி ஏரியில் இருந்து ஊர்வலமாக புனித நீர் எடுத்து வரப்பட்டு விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம், வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, அங்குரார்ப்பணம், ரக்ஷாபந்தனம், கும்பாலங்காரம் நடைபெற்று யாகசாலையில் கடப்பிரவேசம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யாகசாலை பூஜைகள், கும்ப பூஜைகள் நடைபெற்றது. பின் மூலஸ்தானம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு யந்திர ஸ்தாபனம், அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் போன்றவைகளும் நடைபெற்றன. கும்பாபிஷேக தினத்தன்று அதிகாலையில் பிம்ப சுத்தி, மூர்த்தி ரக்ஷாபந்தனம் போன்றவை நடைபெற்ற பிறகு அதனைத் தொடர்ந்து நாடி சந்தானம், ஸ்பர்ஷ ஆகுதி, 6ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்ற பிறகு மகா பூர்ண ஆகுதியும் நடைபெற்றது. யாத்ராதானம் நடைபெற்ற பிறகு யாகசாலையில் இருந்து புனித கலச நீரடங்கிய கலசங்கள் காலை 10:30 மணிக்கு மேலாக மேளதாளங்களுடன் எடுத்து வரப்பட்டு ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ திருநாகேஸ்வர சுவாமி விமான கோபுரங்களுக்கும் மற்றும் மூலஸ்தானங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு மகா அபிஷேகமும் சிறப்பு அலங்காரமும், அதனைத் தொடர்ந்து தீபாரத்தியும் நடைபெற்ற பிறகு பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.